நம்முடைய ஆலயங்கள் எது என்று சுருக்கமாய் சொல்லிட்டு நாம் இப்ப எங்க போகணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வரும். அதாவது நாம் உயிரணும், நாம பூமிக்குள் வருது. பூமிக்குள் வந்த உடனே அப்ப சொன்னோம்னு உயிர் இயக்கம் ஈசன், இயக்கத்துக்குள் ஏற்பது வெப்பம், ஈர்க்கும் சக்தி காந்தம் லட்சுமி, அதற்குள் வெப்பம் ஏற்பட்டு ஒரு பொருள் வளரும் சக்தி பராசக்தி, தான் சேர்த்துக் கொண்ட மனம் ஞானம் ஞானம் நிலையும். ஆக நம்ம உயிர் ஓ இம் ஓங்கிறது பணுவம் எடுத்துக்கொண்ட சத்து தனக்குள் சேர்த்த உடனே இம் என்று அடங்கினது ஓம் நமச்சிவாய. இந்த உயிர் தாவர என சத்தை தனக்குள் எடுத்து இந்த உணர்வின் சத்தாக அதை சேர்க்கப்படும் போது ஓம் நமச்சிவாய. ஆக அந்த உயிரின் தன்மை நமசிவாய சிவமாக உடலாக மாறுகின்றது. இதைத்தான் நாம் சிவராத்திரியை கொண்டாடுற நாள். எது சிவராத்திரி. ஆக உயிர் தோன்றி ஒரு உயிரின் ஒரு தாவர என சத்தை இதுடன் இணைந்த பின் சிவமாகின்றது. அதான் ஓ பிறந்தவன் ஜீவனாக்கி செய்கின்றது ஓம் நமச்சிவாய. இந்த உடலுக்குள் அந்த சிவமாக அது ஆகின்றது. ஆக இந்த உயிர் இருளுக்குள் மறைகின்றது. இதைத்தான் சிவன் ராத்திரி என்று ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆக இந்த உயிரின் இயக்கம் இந்த உணவின் சத்தை காந்தம் தனக்குள் எடுத்து தன் உணவின் சத்தான நிலைகள் இதற்குள் சேர்த்து கருவாகி உருவாகி ஒரு புழுவாக ஆகும்போது சிவமாகின்றது. இப்படித்தான் நம்ம உயிர் முதல்ல இந்த பூமிக்குள் வந்து அந்த தாவர என சத்தை எடுத்து இது உடலாக பெற்றது. அந்த நினைவைத்தான் சிவன் ராத்திரி என்று காட்டப்படுவதும், நாம் அடிக்கடி மாசம் ஒரு சிவன் ராத்திரி வரும். மகா சிவன் ராத்திரி ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு வரும். மகா சிவன் ராத்திரிங்கிறது மகாங்கிற போது நாம் பல கோடி சரிய வளர்ந்து தாவர என சத்துக்களை எடுத்து அந்த உணர்வின் சத்தை நாம ஞானமாக வளர்த்து இந்த மனித உடலை எடுத்தது மகா சிவன் ராத்திரி. யாரு நாம மனிதனாக இருக்கக்கூடிய நிலைகளை மகா சிவன் ராத்திரியாக கொண்டாடப்படும். அன்னைக்கு நாம் மனிதனாக பிறந்த பின் சிந்தனை செய்து நாம் எதை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த மாசி மாசம் வருதே, இது மகா சிவன் ராத்திரியாக வைத்தது. முதல்ல சிவன் ராத்திரி ஒரு உயிரின் தன்மை அந்த உணவின் சத்தை தனக்குள் எடுத்து அது வளையப்படுத்தும் ஒரு சிவன் ராத்திரி உயிர் ஒளிக்குள் மடங்குகின்றது. இதை போல அப்போ இந்த உயிரின் தன்மை நாராயணன் சூரியன், அதிலிருந்து இந்த உயிருக்குள் 2வது வாரம் தெளிப்பாக போகும்போது விஷ்ணு மறு அவதாரம் எடுக்கின்றான் நாராயணன். ஆக இந்த நாராயணன் வெப்பமான நிலையில் எடுத்து உடலாக போகும்போது சிவமாகின்றது. சிவ சக்தியாக இயக்கின்றது. சக்தி இல்லையேன் சிவம் இல்லை, சிவம் இல்லையேன் சக்தி இல்லை. ஆக உயிரின் சக்தி கொண்டு உணர்வின் சக்தி இதற்குள் ஆக போகும்போது சிவமாகின்றது. இந்த சிவத்தின் தன்மை கொண்டு தனக்குள் அது வளர்வதே இது சிவமானாலும் அடுத்து நாம் வேப்ப மரத்தில் இது எப்படி சிவமானது? உதாரணமாக ஒரு வேப்ப மரத்தின் மேல் இந்த உயிரணு படும்போது இந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய கசப்பை சூரியனின் காந்த சக்தி கவர்கின்றது. அப்ப அந்த கவர்ந்த மனம் இந்த வேப்ப மரத்திலிருந்து வெளிப்பட்டதை சூரியனின் காந்த சக்தி கவரப்பட போகும்போது இந்த வேப்ப மரத்தின் மேல் பட்ட இந்த உயிரணு இதனின் கசப்பின் தன்மை அது உடல் லேசாகின்றது. அப்ப முதல்ல இந்த வேப்ப மரத்தின் மேல் பட்டால் அந்த மனத்தின் தன்மை இதற்குள் இருக்கக்கூடிய காந்தம் சிறுக சேர்த்து அதனின்று வெளிப்படும் இந்த சத்தை இது கவர்ந்து இதுக்குள் அது உரையப்படும் போது அந்த வேப்ப மரத்தின் அந்த கசப்பான சத்தை தனக்குள் எடுத்து அது வினையாக சேர்க்கின்றது. ஆக அந்த வேப்ப மரத்தின் கசப்பான சத்தின் உணர்வு இதோட சேர்க்கப்படும் போது அதற்கு தகுந்த வினைக்கு நாயகனாக அந்த உடல் பெறுகின்றது. இது விநாயகா. ஒரு சக்தியான நிலையில் ஆவியாக இருந்த சத்தம் இந்த இயக்க சக்தி அந்த நிலையில் இதோட சேர்த்து அது சிவமாகும் போது ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் என்ற எண்ணம் இருந்தாலும் இந்த சத்தின் தன்மை தனக்குள் சேர்க்கப்படும் போது இது விநாயகா எனக்கு நாயகனாகுது. ஆக அதே சமயம் நாராயணன் இன்னைக்கு பூமிக்குள் வரப்போகும்போது அவன் ராமனாக பிறக்கப் போகின்றான் என்று வான்மீகி எழுதி வைத்திருக்கின்றான். நாராயணன் இந்த பூலோகத்திற்கு வந்து அவன் ராமனாக பிறக்கப் போகின்றான் என்று கதை எழுதியிருக்கிறார். யாரும் வான்மீகி. ஆக சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் வெளியிலே வரப்பட போகும்போது அந்த அல்ட்ரா வயலட்டுக்குள் நுழைஞ்சுதான் வருகின்றது. அப்போ
அங்க நாராயணன் இந்த வான்மீகி என்ன எழுதியிருக்கிறார், அந்த நாராயணன் பூலோகத்துக்கு வரப்போகும்போது அந்த ஆதிசேஷனையும் கூடவே அழைத்து கொண்டு வருகின்றார். அப்போ வரப்போகும்போது நாராயணன், நான் பூலோகத்துக்கு போறேன், நீ லட்சுமணனாக என் கூடையே உறுதுணையாக இரு அப்படி என்று. ஆக இந்த சூரியன் இந்த விஷத்தின் தன்மை இயக்கியது, அதை கொண்டுதான் சூரியனாக வளர்ச்சியானது. ஆக அதிலிருந்து வரக்கூடிய வெப்பகாந்த விஷயத்தை தனக்குள் இதானாலும் அந்த விஷயத்தின் தன்மை இந்த அல்ட்ரா வயலட்டுக்குள் வரும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஒரு பொருளுக்கு பட்டவுடனே துடிக்க செய்யும் இயல்பு அதுக்கு உண்டு. அதனால்தான் அந்த ஆதிசேஷன் என்ற இந்த விஷம் இந்த அணுக்குள் ஊடுருவி நம்ம பூமிக்குள் வருகின்றது. நாம் பூமிக்குள் வரப்பட போகும்போது ஒரு வேப்ப மரத்தின் கசப்பான சத்தை இது வெளிப்பட போகும்போது இந்த வெப்பகாந்தம் இதுக்குள் தாக்கி அது துடிக்க செய்து இயக்க செய்து தன் உணர்வான சத்தை மனத்தை வெளிப்படுத்துகின்றது. இந்த மனம் வெளியில் வரப்போகும்போது தன் அருகிலே வேற மனங்கள் எது இருந்தாலும் மனத்தை கொண்டு தன் ஞானம் அது தள்ளி விடுகின்றது. அந்த மனத்துக்குள் மறைந்த உணவின் சத்தை தனக்குள் கலந்து மரம் வளர்கின்றது. ஆனால் அந்த மனத்தின் தன்மையை அந்த மரத்துக்குள் இந்த உயிரணு பட்டு கொண்டு இருக்கப்படும் போது இந்த உயிரின் தன்மை அதிலிருந்து வெளிப்படும் இந்த மனத்தை இதை தன் இனமான சக்தி இது உயிர் கவர்கின்றது. அப்ப கவர்ந்து இதுடன் சேர்க்கப்படும் போது இந்த சத்தான நிலைகள் கொண்டு அது வினையாக சேர்த்து அதுக்குண்டான அது உடலாக பெறுகின்றது. அப்போ சூரியன் வரக்கூடிய ஒரு வெப்பகாந்தம் இந்த வேப்ப மரத்தின் கசப்பை லட்சுமி காந்தம் லட்சுமி அது தனக்குள் இழுத்த பெண் இது வெப்பம் சூடாகும் போது பராசக்தி தனக்குள் அனைத்து வளரச் செய்யும் சக்தியாக இணைக்கின்றது. அந்த ரெண்டும் இணைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரப்பட போகும்போது அது பிரம்மா, இது பரபிரம்மம். ஆக அந்த மனத்தின் தன்மை தனக்குள் அதை தெரியப்படுத்த போகும்போது மனம் ஞானம். இப்படி ஒரு அணுக்குள் 3 நிலைகள் அது இயக்கமானாலும் இந்த விஷயத்தின் ஆற்றல் 4. ஆனால் அதே சமயம் இந்த 3ம் சேர்த்து இந்த உணர்வுகளாக சேர்க்கப்படும் போது 5. ஆக இவை எல்லாம் சேர்த்து இந்த உணர்வு சக்தி வரும்போது சீதா லட்சுமி சுவை இந்த வேப்ப மரத்தின் கசப்பை இந்த காந்தமான நிலைகள் தனக்குள் எடுத்துக்கொண்டால் சீதா லட்சுமி என்று பேர். ஆனால் இந்த வெப்ப காந்தத்துக்குள் இயக்க சக்தியாக அந்த ஒளியாக வருவது நாராயணன் ராமனுடைய நிலை. ஆனால் அதனுடன் இணைந்து இயக்க சக்தியாக லட்சுமணின் நிலை. அந்த நாராயணன் இந்த இலைக்குள் நாம் வரப்போந்து வெப்பத்தின் நன்மை கொண்டு வெப்பத்தின் தன்மை கொண்டு அதை இயக்க சக்தியாக மாற்றுவதற்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த தாவர இனத்தையும் உள்நின்று அது இயக்க சக்தியாக மாற்றுகின்றான். ஆக இதை போல இந்த காந்தம் எழுத்து தனக்கு வளர்க்கப்படும் போது சீதா லட்சுமி ஆக அது மாறுகின்றது. அந்த சுவையான சத்து இந்த உயிரணு தனக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உணர்வான சத்து சீதா அந்த சுவையான சத்து உடலின் புழுவின் உடலாக மாறுகின்றது. அதிலிருந்து மனத்தின் எண்ணமாக மாறப்படும் போது ராமனாகின்றது. அந்த உணவின் எண்ண அலைகள் தான் சுவாசிக்கும் போது அந்த அலைகள் அம்பாக பாய்ந்து அந்த உணர்ச்சிகளை தூண்டுகின்றது. நெகட்டிவ் பாசிட்டிவ் இந்த விஷயத்தின் தன்மையை அதுக்குள் உடர்ந்து ஒவ்வொரு அணுவின் தன்மையை சூரியனை எப்படி இயக்குகின்றதோ இதை போலதான் இது எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்திகள் அதுக்குள் இயக்கி அதை செயல்படுத்துகின்றது. ஆகவே சீதா ராமா ஆக ராம ஜென்ம பூமி எது? இந்த உடலுக்குள் அந்த சத்தின் தன்மை கொண்டு அந்த நாராயணன் இந்த உடலுக்குள் ராமனாக பிறக்கின்றான். இந்த உணவின் எண்ணம் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்ப கரண்ட் எப்படி எதிர்நிலைகள் கொண்டு அது இயங்குகின்றதோ இதை போல ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் அது இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆக இப்படி மாறிய இந்த உணர்வின் சக்தியதான் சீதா ராமா என்ற அங்கே நாராயணன் 3ஆம் அவதாரமாக மத அவதாரம் நாராயணன் விஷ்ணு வெப்பம் 2வது இந்த உணவின் இயக்கம் எண்ணம் ஆக சீதா ராமனாக அது விளைகின்றது. ஆக இந்த சீதா என்ற நிலைகள் வந்தாலும் இப்ப வேப்ப மரம் என்ன செய்கின்றது? அந்த கசப்பின் வலு கொண்டு தன் மனத்தை உந்தி தள்ளுகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த கசப்பான சத்தை எடுத்துக்கொண்ட இந்த உயிர் இந்த உடலின் தன்னை உழப்பும் இந்த நிலையை தன் மனத்தை கொண்டு என்ன செய்கின்றது? தன் வலிமையான மனத்தை கொண்டு மற்ற பொருளை தனக்குள் விடாதபடி அதுவே மனத்தை நுகர்ந்து மூசிக வாகனா எது அதே மனத்தை நுகர்ந்து அதை இலை இருக்கிற பக்கம் இந்த உடலை அழைத்து செல்லுகின்றது. அந்த மனம் இந்த மரமோ வேப்ப மரமோ இருந்த இடத்தில் தன் மனத்தை கொண்டு தன் மற்ற மனத்தை தன்னை அணுகாது அது விலைக்கு தள்ளிவிட்டு இந்த உணவின் சத்தை தனக்குள் எடுத்து இது வளர்கின்றது.
ஆனால் இந்த உயிரணுவோ இந்த மனத்தை தான் சேர்த்துக்கொண்ட வினைக்கு நாயகனாக அமைகின்றது. விநாயகா மூஷிக வாகனா. இந்த மனத்தை, இந்த கசப்பான மனத்தை நுகரும் போது அந்த செடி எங்க இருக்குதோ கண்ணில்லை என்றாலும் அதை நகர்த்தி அங்கே சென்று தன் ஆகாரத்தை தேட செய்கின்றது. அதனால உடல் சிவம் அதை சேர்த்துக்கொண்ட உணர்வை சத்து இந்த உடலாக இயக்க சக்தி வினைக்கு நாயகன் விநாயகா. மூஷிக வாகனா அப்படிங்கிற போது தான் சுவாசித்த உணர்வுகள் அதை அழைத்து செல்லுகின்றது. அங்கே மூஞ்சுரை போட்டிருப்பார்கள். எது மூஷிகா வாகனான்னு இங்க எலியை போட்டு வச்சிருப்பாங்க விநாயகருக்கு முன்னாடி. அந்த எலியின் தத்துவம் என்ன அப்படிங்கிற போது உதாரணமாக இப்ப வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு கசப்பான சக்தி சூரியனின் காந்த சக்தி எடுத்துக் கொள்கின்றது. அதன் அருகிலே இருக்கக்கூடிய மல்லிகைப்பு மனத்தை எழுப்பும் போது வேப்ப மரத்தின் மனத்தை தனக்கு உள்ள இது அதை பொறுத்தது தன்னை காத்துக்கொள்ளும் உணவு வருகின்றது. ஆனால் அதே சமயம் இந்த மனத்தை தாங்கி இந்த வேப்ப மரத்தின் கசப்பான சத்து அது உந்தும் போது இந்த மல்லிகை மனத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இதை தொடர்த்துகின்றது. இந்த வேப்ப மரத்தின் கசப்பை எடுத்துக்கொண்ட சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் இதனுடைய தன்மை மரத்தை விட்டு நகர்ந்து இந்த மனத்தின் தன்மை விடப்படும் போது ஒன்றுக்கொண்டு துரத்தி ஓடும் போது சென்றல் காற்றாக வீசுகின்றது. ஆனால் அதற்கு அடுத்தாவது ஒரு விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய இதே வெப்பகாந்தம் அது கவர்ந்து கொண்டால் அந்த மனத்துக்கும் மோதியுடனே நாம் எறும்பு கடித்தால் எப்படி துடிக்கின்றோமோ இதே போல விஷம் அதிகமாகும் போது சுழற்சியின் தன்மை அதிகமாகும். ஓடும் திறன் இழந்து இதுக்குள் மடக்கப்படுகின்றது. அப்போ இந்த மல்லிகை மனமும் வேப்ப மரத்தின் கசப்பும் இதுடன் ரெண்டரை கலந்து அந்த 3 அணுக்களும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது காந்தமும் 3 வெப்ப அணுக்களும் 3 காந்தமும் ஒன்றாக இணைந்து விடுகின்றது. தன் எண்ணத்தோட அப்ப அது வலுப்பெறுகின்றது. அப்ப அந்த 3 மனமும் இந்த வெப்பம் அதிகமாகும் போது இரண்டரை கலந்து இந்த உணவின் சத்து நாம் எப்படி குழம்பு வைக்கப்படும் போது பல சரக்குகளை போட்டு கொதிக்க வைத்தவுடன் ஒன்றாக இணைகின்றதோ இதே போல இந்த அணுக்களுக்குள் ஒன்றாக இணைகின்றது. அந்த இணைந்த நிலைகள் கொண்டு அதனுடன் சேர்த்து முதலே காளானாக தோன்றிய அதனின் சத்தும் இதனுடன் இணைந்து விட்டால் இந்த உணவின் மனமான இந்த சத்து பூமிக்குள் பட்டு விடுகின்றது. பூமிக்குள் பட்ட பின் மின்னலின் தாக்கல் ஏற்பட்டால் அந்த தாக்குதலால் அந்த மீண்டும் துடித்தெடுந்து இது இந்த காற்றிலே இதை போல வேப்ப மரம் வெளிப்படுத்தும் மனமும் மல்லிகை மனம் வெளிப்படுத்தும் மனமும் இந்த விஷச்செடியிலிருந்து வரக்கூடிய மனமும் அது தனித்து சென்றாலும் இதற்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வின் சத்தை இந்த 3 ஒரு அணுக்குள் இருந்த பின் மின்னலின் தாக்குதலால் அந்த ஈர்ப்பு சக்தி அகப்படும் போது இந்த 3ஐயும் தன் இனமான சக்தி இழுத்து வளர்த்து அது கருவாகி அதனுடைய நிலையில் செடியாகப்படும் போது கருவேப்பிள்ளையாக மாறும். வேப்ப மரத்தின் இலையின் ரூபம் எது அதிகமா இருக்கின்றதோ அதனின் ஆற்றல் அதிகமா இருக்கும்போது மனத்தின் தன்மை சிறுத்து இந்த விஷத்தின் தன்மையுடன் கலக்கப்படும் போது துடிப்பின் இயக்கங்கள் இதானாலும் இதனுடைய இலையின் ரூபமாகி இந்த உணர்வின் தன்மை சுவை மாற்றிய நிலைகள் கொண்டு கருவேப்பிள்ளையாக மாறுகின்றது. செடியிலிருந்து வித்தா, வித்திலிருந்து செடியா என்ற இந்த நிலை போல முறை இதை போல ஒரு வித்தின் தன்மை உருவாகப்படும் போது அது தனது சத்தை எடுத்து செடியாகி தன் உணர்வின் தன்மை வித்தாகும் போது அதை இணைத்து அதை விருத்தி செய்கின்றது. நல்ல கவனமா கேட்டுக்கணும். இந்த இயக்கமுடைய நிலைகள் இப்படி வருகின்றதாம். மகாபாரதத்தோடு என்ற நிலையை இதே மாதிரி செடிகள் ஒன்றுக்கொன்றும் இந்த உணர்வுக்குள் ஒன்றோடு ஒன்று மோதி ஒன்றை ஒன்று வென்றி இந்த போருக்குள் ஒன்றை ஒன்று அடக்கி ஒன்று எப்படி செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவுற காட்டிய அந்த வியாசகர் மகாபாரத போர் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் அந்த வியாசகன் எழுது அவனை பைத்தியக்காரன் ஆக்கிவிட்டு இன்று நாம் பூஜை புரஸ்காரம் செய்கிறதா இன்று நம்முடைய வழி என்று நாம காசு கொடுத்து விலைக்கு வாங்குறதல்ல வழி. ஆக அன்றைய நிலைகள் தனக்குள் எதை எண்ணியதோ அந்த உணர்வின் சக்தி நமக்குள் எப்படி இயங்கியது என்ற நிலையை நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை சரியானது போல இந்த உயிரணு அந்த புழுவாக கண்ணில்லாத புழுவாக இருக்கப்படும் போது மூஷிக வாகனா அந்த வேப்ப மரத்தின் மனத்தை அது நகர்ந்து செல்லுகின்றது அந்த இணை ஆகாரத்தை தேடி. வேப்ப மரமும் இருந்த இடத்திலிருந்து தனக்குள் அது வளர்த்துக் கொள்கின்றது. ஆனால் நகர்ந்து செல்லப்படும் போது பசியின் தன்மை ஓங்கி வளர்கின்றது. தன் கண் இல்லாதனால தன் அருகிலே இருப்பதை நுகர்ந்து பார்க்கின்றது பசி தீர. ஆனால் நுகரும் போது அதனுடைய மனம் இதுக்குள் பட்டவுடனே எதிர்நிலை. அப்ப எதிர்நிலையாக போகும்போது இதை உதறிவிட்டு அந்த துடிப்பால் மாறுபட்ட நிலையில் தனக்குள் 2 கலக்கின்றது.
எப்படி இந்த அணுக்கள் வெளியில வரப்போது 3 ஒன்றாகி ஒரு கருவேப்பிலையாக மாறிச்சோ, இதே போல இது முதலே ஞானம், இந்த வேப்ப மரத்தின் ஞானம் தான் இருந்தது. ஆனால் அதே சமயம் இன்னொரு செடியின் சத்தை இதோட நுகர்ந்து இதுக்கு எதிர்நிலை ஆகின்றது. அப்ப எதிர்நிலையாகும் போது இப்படி பலரும் பல செடிகளை நுகர்ந்து பார்த்து வேண்டாம் என்று ஒதுக்கி அந்த வினைக்கு நான் இதுதான் வினை, அந்த வேப்ப மரத்தை தவிர வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் இது நுகர்ந்து பார்க்கும் போது பல செடிகளை அது நுகர்ந்து பார்த்து இது பிடிக்கவில்லை என்றால் விட்டு சென்றுவிடணும். ஆனால் நுகர்ந்த சக்தி சிறுக சேர்த்து இது வினையாக சேருகின்றது. ஆக இந்த வேப்ப மரத்தை கசப்ப காட்டிலும் இது வாழ்க்கையிலேயே நுகர்ந்து பார்த்து தன் ஆகாரத்தை தேடி நுகர்ந்து போனாலும் தன் அருகிலே ஆகாரத்தை இப்ப சாப்பிடணும். நாம எப்படி பாகம் நல்ல பாகம் இருந்தாலும் முள் இருந்தாலும் குறுக்கு பாதையை போறோம் இல்லைங்க, இதே மாதிரி அந்த நிலையில அப்ப நுகர்ந்து பார்த்து இது சாப்பிடலாமான்னு கண் இல்லை. அதை எடுக்கும்போது இந்த உணர்வுகள் எதிர்நிலை ஆகுது. அப்ப இதுக்குள் ஒன்று சேர்த்து இந்த உணர்வுகள் அதுக்கு வேறுபட்டு நாம மூஞ்சூர் என்ன செய்யுது, எலி நல்ல பாதையா இருந்தாலும் தனக்குள் வங்கு போட்டு தன் இடத்தை பிடித்துக் கொள்ளுகின்றது. மூசிகா வாகனம் அது சுவாசிச்சு இது வேண்டாம் என்றாலும் இந்த உணர்வின் சக்தியை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இது விலைக்கு விட்டு செல்லுகின்றது. ஆனால் இந்த உணர்வின் சக்தி 2 சேர்த்து இது இடம் பிடித்துக் கொள்ளுகின்றது இந்த புழுவின் உணர்வுல. ஆக இந்த வேப்ப மரத்தின் கசப்பான தன்மை குறைந்து இந்த மற்ற தாவர இன சத்தின் உணர்வுடைய நிலைகள் இதுக்குள் சேர்த்து 2 விளைகின்றது. அப்ப இதனுடைய மனம் மாறுகின்றது. அப்போ இது எந்த பெண் இந்த உடலின் நிலைகளுக்கு வியாதியாக மாறுகின்றது. அப்ப வியாதியாக மாறின உடனே இந்த உடலுக்குள் விளைந்தது உயிர் என்ன செய்து தனக்குள் விளைவித்த எடுத்து. ஆக இந்த உடல் பிரிந்த பெண் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு இன்றைய செயல் அடுத்த சரீரம் என்ன செய்கின்றது, இந்த உணவில் சத்து கொண்ட ஒரு புழுவாக அது வளர்கின்றது. அப்போ இந்த புழு ஒரு செடியை தான் சாப்பிட்டது, அடுத்த புழு என்ன செய்யும், மற்ற செடிகளை ஒவ்வொன்று நுகர்ந்து பார்த்தது அல்லவா, இதை சேர்த்து அதை நுகர்ந்து பார்த்து தன் ஞானம் கொண்டு அதில் அந்த ஞானங்கள் வளர்கின்றது. அந்த உணவின் சக்தியை தனக்குள் எடுத்து விளைந்து அது உங்க உடல் விளைகின்றது. அப்ப அந்த 4 செடியுடைய நிலையிலும் அதுக்கு அடுத்தாபடி மாறுபட்ட செடிகள் வந்து நுகர்ந்திருந்தால் அந்த உடல்ல இதுக்குள் சேர்த்து அதனின்று தப்பிக்கிறதுக்கு அந்த ஒவ்வொரு செடிகளுக்கும் குணமும் மனமும் வேறு. இதை போல தனக்குள் சேர்த்து அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு தன்னை வாழ வைக்கும் எண்ணங்களாக உருவாகின்றது. தான் மூசிகா வாகனா இன்றைய நினைவு கொண்டு ஒவ்வொரு இடங்களிலும் பங்கு போட்டு இந்த உணர்வு ஒன்றா சேர்த்து அது தன்னுடைய இருப்பிடமாக இன்றைய செயல் நாளைய சரீரமாக இப்படி விளைந்து அந்த எண்ணத்தின் தன்மை நாம் வளர்ந்தோம் என்ற நிலைகளுக்காண்டிதான் கோயில்ல சல விருட்சங்களை வைத்துள்ளது. அந்த சல விருட்சத்தின் தன்மை முதல் ஒரு செடி கொண்டு அதை தன்னை காத்திட நிலையில் கொண்டு வந்தாலும் அது தன்னை போல நுகர்ந்து பார்த்து இந்த உணர்வின் தன்மை வச்சு தன்னை காத்திடும் உணர்வாக அவசியத்து இந்த உடலை குறைந்து அதற்குள் ஞானத்தை வளர்த்து அதனின் ஞானத்தின் தன்மை கொண்டுதான் எண்ணத்தின் நிலைகள் ஒரு குணமானாலும் எத்தனை வகையில் கொண்டு அது சிந்திக்கும் செயல் வருகிறது என்றதை காட்டுவதற்குத்தான் இப்படி பல 1000 உணர்வின் தன்மையை இதற்குள் விளைந்து நாம் அந்த உணர்வின் தன்மையை அது விளைந்து உயிரே கடவுள் நாம் என்னும் எண்ணமே இறை, அந்த இறையின் சக்தி செயலாக தெய்வமாக இருந்தது. இப்படி நாம் செயலாக்கும் அந்த தெய்வத்தின் தன்னை காத்திடும் எண்ணத்தின் நிலைகள் வளர்வதைத்தான் இன்னைக்கு கோயில்ல நாம புழுவா இருக்கும்போது அதையெல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்த்து அந்த வினைக்கு நாயகனாக இன்று நாம் ஒவ்வொரு குணங்களின் தன்மை கொண்டு ஒவ்வொரு சரீரத்தை பெற்று இன்று நாம் மனிதனாக வளர்ந்திருக்கிறோம் என்ற நிலையை அது தனித்து நம்ம பூமியில எப்படி பலவிதமான செடிகளையும் கொடிகளையும் அதனுடைய உணவுகளை காற்றினாலும் அது காற்றுக்குள் படர்ந்திருப்பதை அதை எடுத்து வளர்வது போல நமக்குள் மனிதனுக்குள் எண்ணத்தின் உணர்வு கொண்டு வித்தாக விளைய வைத்து அந்த உணர்வின் ஞானத்தின் செயலாக அது எண்ணும் போது அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை அதை உணர்த்துவதற்குத்தான் ஆலயம் இல்லை. நாம் ஆரம்ப நிலையை கொண்டு நாம் இந்த இலையின் சத்து கொண்டு இதனின் எதிர்நிலைகள் கொண்டு ஒவ்வொன்றாக சேர்த்து அதனின் ஞானத்தை வளர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வின் தன்மை நுகர்ந்து பார்த்தால் வேண்டாம் என்று சென்று ஆக அதை நுகர்ந்து பார்த்து அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நாம் அறிந்து கொள்ளும் உணர்வை பெற்றோம் என்ற நிலைத்தான் அந்த தெய்வத்தை வைத்து இந்த நிலையில் அந்த குணங்கள் மனித உடலை விளைவித்தது என்ற நிலை சலவிரித்ததை வைத்தது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு வேலை தலைவரிச்சு வச்சிருந்தாலும் இந்த சாமிக்கு அங்க போய் இருந்தாங்க, தவம் இருந்தாங்க, அதனால இங்க இருந்து ஈஸ்வரன் வந்து அவருக்கு வரம் கொடுத்தான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். உண்மையில் தான் இந்த இடங்கள் அரசு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சலவரிச்சம் ஏன் வைத்தாங்க ஏனென்றால் இதை போல ஆரம்ப நிலையிலிருந்து நாம் வளர்ப்போம் என்ற நிலையை
உண்மை அங்கு உணர்த்தப்பட்டது. கோயில் எது? நாம் ஆரம்பத்தில் இந்த உடலுக்குள் ஒவ்வொரு சக்தியாக வளர்ந்த நிலையத்தால் நாம் மனிதனாக உருவாக்கும் தன்னை காத்திடும் நிலைகள் கொண்டு இந்த உணர்வுகள் வந்து இந்த சிலையாக வடிக்க வைத்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை நிலையை காக்கும் என்ற கதைகளை எழுதி வைத்தால் ஸ்தல புராணங்களால் நாம் அதை அவர்களுக்கு உண்மையுடைய நிலைகள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை எடுத்த பின் சீதா ராமனாக தோன்றுகின்றான். யாரு? நாராயணன். அந்த சுவையின் சத்தை கொண்டு இங்கே எண்ணங்களாக வடிப்பது ஒரு புது உடல்ல வருவது சீதாராமனா வருகின்றான். ஆக நாம் ஒவ்வொரு குணத்துக்கும் இந்த சுவைக்கு தக்கவாறு அந்த சொல்லின் நிலையில் வருவது அதான் அம்பு. அதனால ராமனுக்கு அம்பு நிலையும் அந்த குணங்களுக்கு தக்கவாறு ஆஞ்சநேயர் என்றும் அதை தன்னை காத்திடும் செயலாக செயல்படுகிற என்ற நிலையை அங்க உண்மை உணர்த்தப்பட்டது தான் சீதாராமா என்பது. ஆகவே இதை தான் நுகர்ந்து பார்த்து அந்த நாராயணன் இங்கே ராமனாக உணரின் தாவர இனசத்துக்குள் புகுந்து எண்ணங்களாக உருப்படும் சக்தி தான் ராமன் என்றும் சீத்தை என்றும் ராமனுடைய மனைவி சீத்தை என்றும். ஆக அதெல்லாம் சீதாராமன் ராமா சீதான் யாரும் சொல்றதில்லை, சீதாராமாதான். ஆனா அந்த சுவையின் சக்தி கொண்டு அதை இயக்கக்கூடிய அந்த நிலை அங்கே தோன்றியது. ஆகவே இதை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி ஒவ்வொன்றாக நுகர்ந்து அது உணரின் சக்தி ஞானமாக வளர்ந்து அந்த உணரின் சக்தி குணமாக வளர்ந்து அந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சிகள் வளர்ந்து வந்தாலும் அதை கண் அதாவது பார்க்க வேண்டும் என்ற ஒவ்வொரு குணத்துக்குள்ளும் அவர் எண்ணி அந்த உணர்வின் ஞான அலைகள் இதுக்குள் சேர்த்து பிணைந்து 5000 ஆண்டுகள் செல்லும் தவம் பல உணர்வுகள் எடுத்தாலும் அதற்கு பல ஜென்மத்துக்குள் தான் எடுத்துக்கொண்ட தவத்தின் தன்னை பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சிகள் தனக்கு உந்தி அது கண்ணாக தோன்றுகின்றது. எப்போ? துவாரகா யுகம், இது திரிதா யுகம் என்கிற போது திரிபு அதாவது ஒரு மனத்தின் தன்மை உடலுக்குள் நிரப்பும் போது அது எண்ணங்களாக இயக்குகின்றது. மனம் தன் மனத்தின் ஞானத்தை கொண்டு வளர்கின்றது. ஆனால் அதே சமயம் எண்ணமங்களாக எடுத்து அந்த எண்ணத்தை எண்ணி மீண்டும் அதை இயக்குகின்றது தன் உணர்வின் ஆற்றலை. ஆக துவாரகா இந்த உடலுக்குள் என்ன செய்கின்றது? அந்த பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லா மனத்துக்குள்ளும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்ற உணர்ச்சியின் தன்னை எழுப்பும் போதுதான் அந்த உடலுக்குள் கருவழியாக தோன்றி அங்கே கண்ணன் பிறக்கின்றார். அதற்கு நாம கதை எழுதுகின்றனர். அதாவது வாசுதேவனுக்கும் தேவிக்கும் இருவருக்கும் சேர்ந்து பிறந்தான் கண்ணன். யாரு? சிறைச்சாலை. வாசுதேவன் உயிர். வாசு தான் சுவாசித்த இந்த உணர்வுகள் தனக்குள் எடுத்து இந்த உடலை வளர்த்தாலும் தேவகி எந்த நிலையில் தன் தேவைக்காக எண்ணிய அந்த சக்தி அந்த இரு உணர்வுகளும் ஒன்று சேர்த்து இந்த உடலான சிறைச்சாலைக்கு அந்த கண்ணன் பிறந்தான் ஹம்சனை தன்னை அறியாமல் இருளை விளக்கி அறிந்திடும் உணர்வின் சக்தியாக இங்க வளர்ந்தான் என்று காவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றது. ஆக நாம அந்த கண்ணில்லாத புழுவா இருக்கும்போது அந்த இருட்டான அந்த சிறைச்சாலை உள்ளத்தான் இங்க அடப்பட்டு அந்த கண்ணன் பிறக்கின்றான். தான் கண்ணா பிறந்தாமா இந்த கண் வந்த பிறப்பாதான் பறவை கிடைப்பது அனைத்தும் நாம் கண்ணிலே பார்க்கும் போது எனக்குள் அது காற்றுகின்றது. பறந்தாமா ஆபத்தாண்டவா அனாத ரட்சகா என்ற பெயரை வைத்தது. இந்த கண்ணுக்குள் இருக்கக்கூடிய சக்தியின் தன்மையை உணர்த்துவதற்கு கண்ணுக்குள் இருப்பது கருவிழி ருக்மணி அதை படம் எடுக்கின்றது. ஆனால் அந்த மனிதன் ஒரு இன்னொரு பொருளுக்குள் வரக்கூடிய மனத்தை அது கூர்ந்து அதை படம் எடுத்த பின் அதிலிருந்து வெளிப்படும் மனத்தை அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் இந்த உடல் இருக்கக்கூடிய காந்தம் இது படம் எடுத்த பின் அதன் உணர்வை தனக்குள் அதான் பரந்தாமா பறவை கிடப்பது என்ற உணர்வை சக்தி எனக்குள் எடுத்து அந்த உணர்வாக எனக்குள் காட்டும் நிலை சுவாசித்து இந்த உணர்வுக்குள் காட்டப்படும் போது கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கின்றான். நாதங்கள் அதாவது ஜீவம் பெறுகின்றன, அது பிரணமாகின்றன, அந்த உணர்வின் தன்மை கொண்டு இயக்குகின்றன என்ற அந்த கண்ணனுக்கு புல்லாங்குழல் போட்டு காட்டினது. இவ்வளவு பெரிய உண்மையை நமக்குள் உணர்த்தி காட்டினால் அதை நாம் அலட்சியப்படுத்திதான் இந்த நிலையில் நாம் இருக்கின்றோம். இப்ப என்ன செய்கின்றது? அந்த கண்ணன் பிறந்த பிற்பாடு கூர்ம அவதாரம். அப்ப அவதார நிலைகள் மாறுகின்றது. இப்ப நாம் கண்ணுக்கு ஒரு போட்டோ எடுக்கப்படும் போது கண்ணாடி அங்கக்கூடிய லேன்ஸ் என்ன செய்து அங்க இருக்கக்கூடிய படத்தை அதை விரிவாக்குகின்றது, குவித்து காட்டுகின்றது. இதில் இருக்கக்கூடிய மருந்துக்குள் இருக்கக்கூடிய காந்த புலன் அதை இழுத்து தனக்குள் கலந்து அதை படமாக காட்டுகின்றது விஞ்ஞானம்.
அம்மா இது யார் அம்மா பேசுறது, மற்றவங்க கேட்க விடாது, அப்படி கவனத்தை இருப்பாங்க, வெளியில கொண்டு வச்சுக்கோங்க. இது விளையாட இடம் இல்ல, கதை பேசுற இடம் இல்ல, இது கதை உங்களுக்குள் பரிசீல் இருக்காங்க இல்ல, கவனத்தை எல்லாத்தையும் போட்டு குழப்பிடாங்க. அதனால இந்த உணவின் சத்தை நாம உணர்த்துவதற்குத்தான் இவ்வளவு பெரிய பேருண்மை கண்ணன் என்ன செய்தான், அர்ஜுனன் அவனுக்கு சாரதியாக இருக்கின்றான். ஆக இங்கே ஆஞ்சநேயன் ராமனை காக்கின்றான். ஒரு வேப்ப மரத்தின் கசப்பான தன்னை தன் வலு கொண்டு காத்துக் கொள்ளுகின்றது. அதை வேப்ப மரத்தின் கசப்பை சீதா ராமா என்று இருந்தாலும் அந்த கசப்பின் வலிவின் தன்மை தான் நுகர்ந்தெடுத்து தன்னை காத்துக்கொள்ள நிலை வருகின்றது. அதே போல எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை நாம் எண்ணமாகும் போது அந்த எண்ணம் தனக்குள் எண்ணும் போது அந்த நான் எதை எண்ணுகின்றனோ அந்த அர்ஜுனனுக்கு என்ன செய்தான், கண்ணன் வழிகாட்டுகின்றார். அந்த வலிமைக்க ஒவ்வொரு குணத்திற்கும் சாரதியாக நின்று தான் எண்ணும் போது அதுக்குள் இது நல்லது இது கெட்டது என்று உபதேசிக்கின்றான். ஆக இதை கண்ணன் உபதேசிக்கிறான் என்ற அன்று வியாசகர் இதனுடைய தத்துவங்களை தெளிவுரை நம்மளுக்கு எடுத்து அழைத்திருக்கின்றான். ஆக நாம் எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் அவ்வளவு வலிமை கொண்டது. அந்த வலிமையுடைய நிலையை நாம் எண்ணும் போது இந்த கண் நாம் எதை சுவாசிக்கணும் உடனே கண் எடுக்கிறது வருகின்றது. இதை நிலை பார்க்க போம்ப அர்ஜுனன். ஆக நாம் எப்படி எண்ணம் அர்ஜுனனாகி அந்த எண்ணத்திற்கு தக்கவாறு அந்த மனத்தின் தன்மை தனக்குள் நுகர்ந்து ஒளியா காட்டப்படும் போது அதற்கு சாரை இது நல்லது அந்த உணர்வுக்கு தக்கவாறு. இப்போ உதாரணமா நான் திருட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்ப எனக்குள் அந்த வலுவான எண்ணத்திற்கு இந்த கண்ணிலே நினைக்கப்படும் போது ஒரு வீட்டின் சொந்தக்காரர் அங்க இருந்த உடனே அவனை பார்த்த உடனே அறிவிப்பார், உன்னை பிடித்து விடுவான், நீ தப்பித்து விடுது என்று இந்த கண்ணன் எனக்கு உபதேசிக்கின்றான். இந்த எண்ணத்திற்கு இந்த அர்ஜுனன். ஆனால் அந்த வீட்டுக்காரனுக்கும் அவன் எண்ணப்பட போகும்போது அவன் கண்ணிலே அவன் எண்ணுகின்றான், துக்குள் சத்தம் கொண்டு எவ்வளவு வருகிறான் என்று காட்டுகின்றான். அவன் திருடன் வருகின்றான் பாரு என்று அந்த அர்ஜுனனுக்கு அங்க வழிகாட்டுகின்றான். ஆக இதை போல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை நம் உயிரான நிலைகள் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் நிலைக்கும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் எண்ணங்களுக்கும் நம் உயிரை சேர்க்கப்படும் போது குருச்சேத்திர போர். இங்கே குருச்சேத்திரமான உயிர் நமக்குள் உடலுக்குள் உயிராக என்றது இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு எடுக்கப்படும் போது இதற்குள் கலக்கமாக்கி அவனை பிடிக்க வேண்டும் நான் திருட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்ப நீ இப்படி போ எனக்கு வழிகாட்டுகின்றான். அங்கே அவர்களுக்குள் காட்டி அந்த உணர்வின் தன்மை ஒண்ணு இப்படி போ, திருடன் போறான் பார்த்துக்கோ ஜாக்கிரதை. ஆக இதை போல அங்கு குருச்சேத்திர போர், இங்கே குருச்சேத்திர போர். இதுகளெல்லாம் தெளிவுட உணர்த்துவதற்கு எவ்வளவு பெரிய காரியத்தை எவ்வளவு எளிமை நிலைகள் நமக்கு காட்டியிருக்கின்றான். அதை நாம் இன்று இந்த கீதையை பற்றி சொல்ல போனாலும் கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா, சேலைகள் திருடிட்டு போனா எல்லா கடைசியில் எல்லாத்தையும் இருந்த உடனே அவன் இது பண்ண சிரிச்சுக்கிட்டே இருந்தான், பெண்களை இது பண்ணா, இப்படி எல்லாம் கதையை சொல்வான். அவன் சொன்ன பொருள்கள் வேறு, இங்கே நடந்து கொண்ட நிலைகள் வேறு. அவன் சொன்ன பொருளுக்கு பல உண்டு. அதையெல்லாம் இப்படி எல்லாம் ராமன் என்ன செய்தான், அதை செய்தான், சீதாவை இது பண்ணி அந்த ராவணன் தூக்கிட்டு போனா உடனே என்ன செய்தான் தெரியுமா, இதெல்லாம் கதையை பேசுவான். நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரப்ப போகும்போது ஒவ்வொரு நிலையும் நாம் சீதா ராமாங்கிற போது ஒவ்வொரு நிலைகளும் பேரிடத்தில் எவ்வளவு உணர்வின் தன்மை இருக்கின்றதோ அவை அனைத்தும் இந்த மனித உறவுக்கும் போது பெரும் கடல். ஆக ஒவ்வொரு எண்ணமும் ஒரு தீவு. அந்த தீவுக்குள்ள எடுத்துக்கொண்ட குணத்தின் சக்தி அங்கே சிறை வைத்திருக்கின்றான். யாரு? ராவணன். நான் உடல் மனிதனுடைய உடல் தான் ராவணன் என்றும் சீதா ராமா என்றாலும் கூட இதனுடைய அமைப்பின் தன்மையை தெளிவுற நிலைகள் என்று உணர்த்தியுள்ளார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம யார், நாம இன்னைக்கு எத்தனை பேர் நிலைகள் இருக்கிறோம், இதை நீங்க எப்படி தியானம் இருக்கணும்னு வேப்பங்காயா நாம போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது இதெல்லாம் உங்களுக்கு திட்டங்களை கவனிச்ச உடனே அடுத்தவன் நினைச்ச உடனே இடங்களை பற்றி போய் இறங்க வேண்டியதில்லை. நீ சாமியாரா போயிட்டு நீ எல்லாம் வீட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கிற சாமியாரா போயிடுவாங்கன்னு சொல்லி சொன்னப்ப அவங்க சொன்ன இடிக்கு வச்சுக்கிடுவாங்க. வீட்டுல ஆம்பளை யாராவது உட்கார்ந்தாங்க இப்படி எல்லாம் உட்கார்ந்தாலும் ஆகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு எழுப்பி விட்டு அதனால சோர்வு வகையெல்லாம் அழுவாங்க, செய்வாங்க நிறைய. அதே சமயத்துல பொம்பளைங்க மாதிரி எதாவது கேட்டு நல்ல விஷயம் நினைச்சு நீ பொம்பளைங்க மாதிரி தியானம் உட்கார்ந்து வீட்டுக்கு லாயக்க நீ எந்திரிச்சு ஓட அப்படிம்பாங்க சண்டை வரும். நல்ல விஷயம் தன்னுடைய கணவனை மாத்தணும் அப்படின்னு நினைச்சு இப்படி இருக்குது. ஏன்னு கேட்டா வேப்பங்காயுது தியானம்னா என்னன்னே இன்னும் தெரியாம இருக்காரு. இப்ப சண்டை போறவங்களை நினைச்சாச்சு நினைச்சிரும், இப்படி சொன்னா இப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு தியானிச்சுட்டு இருக்கும். அப்புறம் அது சொன்னவன அந்த வேதனையில எடுத்து நம்ம அம்மா இடுப்படிக்குது ஐயா இடுப்படிக்குதுன்னு இதெல்லாம் ராகம் பாடிக்கிட்டு இருக்கும்.
எனக்கு அந்த அக்காக வந்துச்சு, இந்த அக்காக வந்துச்சு, இதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் சக்தி நமக்குள் எண்ணீரை படைத்துக் கொண்டிருப்பான். அவனிடம் இருந்து தப்பவே முடியாது. எதை எண்ணுகின்றமோ அதை நம்ம உயிர் உடனே ஜீவனாக்க செய்கின்றான். அந்த உணர்வின் சக்தி அவன் நமக்குள் இயக்கி காட்டுகின்றான். அதான் உயிரை கடவுள், நாம் எண்ணும் எண்ணமே எதை எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் செயல் தெய்வம் அதை இயக்குகின்றான்.